2026 நடக்கிற இந்த குரு பயிற்சி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சுறுசுறுப்பாகவும் நேர்மையாகவும் கடின உழைப்பாளியாகவும் புத்திசாலித்தனம் அதிகம் இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேர்மை இவர்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்க ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்தில் குரு வரதுனால வீடு, மனை, வண்டி, வாகனம் இதுலெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சிகத்தில் வர்றதுனால திடீர் பண வரவு, வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், வெளி மாநில பயணம், அங்க வேலை, அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலையோ வேலையிலையோ உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அந்த தொழில் வேலை முன்னேற்றத்தினால உங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரில் பயணம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அங்கேயே போய் தங்கி வேலை செய்யற மாதிரியோ இல்லை அடிக்கடி போயிட்டு வர மாதிரியான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டு குரு பார்வை இருக்கிறதுனால, மீனத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீடு, மனை, வண்டி, வாகனம் அதனால உங்களுக்கு செலவு ஏற்படலாம். அது நீங்க வாங்குறதாகவும் இருக்கலாம். அதனால உங்களுக்கு சந்தோஷத்தை தரதாகவும் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறந்த குரு பயிற்சியாகவே இருக்கும். ஹாய், மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் நாம பார்க்கலாம். பரணி நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம். இதனால பரணியில பிறந்தவங்க பொதுவாகவே ஒரு சுகபோகத்தை விரும்பக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. நார்மலாவே அவங்களுக்கு அப்படிதான் அமையும். எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஒரு சுகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அழகானவர்கள், எளிதில் எல்லாரையும் கவரக்கூடிய தன்மையுடையவர்கள், பேச்சாற்றல் அதிகம் இருக்கும். பேசியே மற்றவங்கள கவுக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள். இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில மேஷ ராசியோட 4ஆம் வீட்டில், அதாவது கடகத்துல குரு உச்சமாகிறாரு. கடகத்துல உச்சமாகிற குரு அது உங்களுக்கு 4ஆம் வீடு. அதனால வண்டி, வாகனம், வீடு, மனை இதுல எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதை நீங்க புதுசா வாங்கலாம், இல்லை இருக்கிறத நீங்க மாற்றி அமைக்கலாம். இது சார்ந்து உங்களுக்கு நன்மையும் சந்தோஷமும் அதிகரிக்கும். அதே மாதிரி அங்கிருந்து குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சிகத்தை பார்க்கிறாரு. 8ஆம் வீடுங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பயணம், வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மகரத்தை பார்க்கிறாரு. குரு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் சார்ந்து பயணம், தொழில் சார்ந்து முன்னேற்றம், வேலை சார்ந்த முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இதனால உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க. பயணங்கள் அதிகரிக்கும். வேலை சார்ந்த பயணங்களாக இருக்கலாம், இல்ல சந்தோஷம் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம். பயணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய சந்தோஷத்துக்காக செலவுகள் அதிகரிக்கும். பொதுவா 12ஆம் வீடு குரு பார்த்தா, 12ஆம் வீடு நல்லா இருந்ததுன்னா ஒருத்தருக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். சந்தோஷத்துக்காக அவங்க அதிகமாவே செலவு செய்வாங்க. ஆக மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க விரும்புற மாதிரியா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். ஹாய், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 நடைபெறும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அதனாலேயே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தன்னம்பிக்கையோட செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். எல்லாத்திலையும் வெளிப்படைத்தன்மை இருக்கும். ஒருத்தர் கூட இருந்தாலும் சரி, 10 பேர் கூட இருந்தாலும் சரி, இவர்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இப்படிப்பட்ட கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு இந்த குரு பெயர்ச்சியில உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு.
அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடம்ங்கிறது திடீர் பணவரவு, வெளிநாடு பயணம், வம்பு வழக்கு, இதெல்லாம் 8ஆம் வீடு தான் குறிக்கும். இது சார்ந்து இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும், வெளிநாடு பயணம் ஏற்படும், வெளி மாநில பயணம் ஏற்படும், இல்ல வெளியூர் பயணம் ஏற்படும். அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மகரத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால உங்களுக்கு வேலையில முன்னேற்றம், தொழில முன்னேற்றம், தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ண ஆரம்பிப்பீங்க. வேலையில மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க மாற்றம் ஏற்படும். வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும், இல்ல சம்பள உயர்வு ஏற்படும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அடுத்து குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க. இதனால உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். 8ஆம் வீடுனாலையும் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும் சொல்லியிருக்க இல்லையா. 12ஆம் இடத்தாலையும் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். அந்த பயணம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். 12ஆம் வீடு தான் போகஸ்தானம், சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய ஸ்தானம் 12ஆம் ஸ்தானம் தான். அந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகமாகவே இருக்கும். மேஷ ராசியில் இருக்கிற கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக சிறந்த குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். வணக்கம்.